இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வண்டி டோல்கேட்ல வந்து நிக்குது. அங்க இருக்கிற ஆபீசர்லாம் அந்த வண்டிக்கு ஏதோ மருந்துலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டிரைவர் என்ன கேட்கறான் அப்படின்னா, என்னப்பா வண்டி நிறுத்தி இந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறீங்க? என் வண்டியில் இருக்க பொருட்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன். சாரி சார், இங்க இருக்கிற லேப்ல இருந்து சின்னதா ஒரு லீக்கேஜ் ஆயிடுச்சு. இது சின்ன ஒரு செக்அப் தான், நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அனுப்பி வைக்க வண்டி நல்லா வேகமா போயிட்டு இருக்கு. அப்போ அந்த டிரைவருக்கு ஒரு போன் வருது. என்னன்னா அப்படியே போன் எடுத்துட்டே இருக்கும்போது வண்டி பயங்கரமா இதுல போயிட்டு மோதுதுங்க. ஐயோ போச்சுடா, காலையில எவன் மூஞ்சில மூச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வண்டியை விட்டு இறங்கி பார்த்தா அது ஒரு மான். அவ்வளவுதான், வண்டி வந்த வேகத்துக்கு மான் செத்தே போயிடுச்சு. இதை பார்த்துட்டு வண்டியும் செக் பண்ணிட்டு டிரைவர் கிளம்பிடுறான். இப்போ அந்த மானதை நம்ம காட்டுறாங்க. செத்து போன மாடு அப்படியே எழுந்து நிக்குது. அப்படியே அதோட கண்ணதை நம்ம காட்டுறாங்க. அது அப்படியே வெள்ளை கலர்ல மாறி இருக்கு. அங்கேயே அப்படி சீன் காட்டாங்க. நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியில் மேனேஜரா வேலை பார்க்கறாரு. அவரோட கம்பெனிக்கு சொந்தமான மீன் பண்ணல இருக்கிற மீன்லாம் செத்து கிடக்கு. இதனால கம்பெனி மிகப்பெரிய அளவில் லாஸ் ஆகிடும் சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாத்தையும் சீக்கிரமா விற்க போற அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா சார், இதனால மக்களுக்கு எதுவும் பாதிப்புலாம் வந்துடாதா அப்படின்னு தயங்கி அசிஸ்டன்ட் சொல்ல, தம்பி நான்லாம் பல வருஷமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டேன். நம்ம ஹீரோ சரி